சைனஸ் அப்படின்னாலே நமக்கு மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு தலைவலி, அதுக்கப்புறம் சளி, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ சைனஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளோட தண்ணி வந்து சூடாக வந்து உள்ளேயும் சரி குளிக்கிறதுக்கும் சரி தயார் நிலையில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெதுவெதுப்பாக வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி குடிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த சளி, காய்ச்சல், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மூச்சு விடுறது, இந்த அத்தனை பிரச்சனையும் ஓரளவுக்கு ரிலீவ் ஆகிடும். ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னா நீராவி பிடிக்கிறது. ஸோ ஆவி பிடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணுறது, ஃபேஸை நல்லா ஸ்டீம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுதான் நீராவி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்ணி கூட நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வைக்கும்போது இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட மூக்கு வழியாக வந்து நீங்கள் அந்த நீராவியை சுவாசிக்கணும். ஸோ அந்த டைம் பண்ணும்போது உங்களுக்கு சளி நெஞ்சில் இருக்குது, மூக்கில் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி இருந்தாலும் இந்த ஸ்டீம் இன்ஹாலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக சரியாகும். அடுத்த இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா சைனஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மூக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ நேசல் ஸ்ப்ரே இல்லைனா செலைன் ஸ்ப்ரே கொண்டு நம்ம வந்து மூக்கு எப்போவுமே வந்து க்ளீனாகவே வச்சுக்கோங்க. மூக்கு அடைக்க விடாதீங்க. ஓகே, இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி குடிக்க முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா சளி பிடிச்சா நம்மளால் எந்த ஒரு சாப்பாடு இன்க்ளூடிங் வாட்டரையும் வந்து உள்ளே இன்டேக் பண்ண முடியாது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை உள்ளே தள்ளுறீங்களோ உங்கள் பாடி வந்து நல்ல ஈரப்பதமாகும். ஸோ ஈரப்பதமாக இருக்கும் போது சளி வந்து வெளியே ஓடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ சைனஸ் இருக்கும்போது ஒரு சில உணவு பழக்கங்கள் வந்து கைவிடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பொருட்கள், பால் பொருட்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நிறையா வந்து மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்த பொருட்கள் வந்து குடிங்க, சாப்பிடுங்க. ஸோ பிரியாணி சாப்பிடலாம், அதில் நிறைய ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பைசி ஐட்டம்ஸ் வந்து உள்ளே இன்டேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. ஓகே, ஸோ கூலிங் ஐட்டம்ஸ் ஓரளவுக்கு தவிர்த்துடுங்க. ஸோ சைனஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சில உணவு பழக்கங்கள்லாம் கைவிடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. அது மாதிரி பால் சார்ந்த பொருட்களும் எடுத்துக்க வேண்டாம், பாலும் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெரிஸ் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி எதுலலாம் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் நிறையா போட்டிருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். ஹெர்பல் டீ ஐட்டம்ஸ் வந்து குடிக்கலாம், சூப் குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி சளியும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் சளி வந்து பிடிக்காத மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சைனஸ் இருக்கும் போது நம்ம பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஃபீல் இருக்கும். ஸோ படுக்கும்போது நார்மலாக எல்லார் மாதிரி படுக்காமல் நல்லா தலையை வந்து நல்லா உயர்த்தி வச்சுக்கோங்க. அடியில் வந்து நெக் பில்லோ வச்சுக்கோங்க. ஓகேவா? தலகாணி எதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா உயர்த்தி படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சளி வந்து பிடிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இருமல் வந்து தொடர்ச்சியாக வராமலும் இருக்கும். பாடி வந்து கொஞ்சம் அப்ரைஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு மூச்சு விடையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு சைனஸ்ன்றது நம்ம நோய் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். எல்லாருக்குமே வந்து சளி, காய்ச்சல் வரும். அதே மாதிரி தான் அதுவும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சளி டைமில் உடம்புக்கு வந்து எதெல்லாம் சரி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சளி பிடிக்காது. எல்லோரும் மாதிரி நீங்களும் ஹாப்பியாக நேச்சுரலாக வாழலாம்.